ஹாய் அன்பர்களே! இது உங்கள் காதல் டைரி. நட்புடன் காதலா ஸ்டோரியில 2வது எபிசோட் பார்க்க போறோம். போன பார்ட்ல கடைசியா சித்ராவும், டாரதியும் 7th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்கூல் ஃபீஸ் பே பண்றதுக்கு வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த கதையை நான் சித்ரா கண்ணோட்டம் மூலயமா சொல்லப் போறேன். 7th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் ரீஓப்பன் ஆச்சு. நாங்கள் எல்லாரும் ஸ்கூலுக்கு போனோம். எப்பயும் போல் அசம்பிளி முடிஞ்சு எல்லாரையும் கிளாஸ் வைஸாக அசம்பிள் பண்ணாங்க. அப்போ தான் எங்களை செக்ஷன் வைஸ் பிரிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. செக்ஷன் ஏ செக்ஷன் பி. மிஸ்ஸு ஒவ்வொருத்தர் பேராக கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, யார் யார் எந்த செக்ஷன் சொல்லிட்டு. நானும் டாரதியும் ஒரே கிளாஸ் வரணும்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனால் நான் செக்ஷன் பி, டாரதி செக்ஷன் ஏ. எங்களுக்கு ஒரே டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. வேறு வழி இல்லை. ஸ்கூல் ஃபஸ்ட் டேனால ஆஃப் டே தான். அதனால் அன்றைக்கி ஆஃப்டர்நூன் டாரதி என் கூட ஆட்டோவில் வந்தா. நாங்கள் 2 பேரும் உட்காந்து யாரெலாம் நியூ ஸ்டூடெண்ட், யார் ஸ்கூலை லெஃப்ட் பண்ணிட்டு போனால், இது எல்லாத்தையும் பேசி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருந்தோம். நெக்ஸ்ட் டே கிளாஸில் மிஸ் கிளாஸ் லீடர், அசிஸ்டன்ட் கிளாஸ் லீடர், ஹவுஸ் வைஸ்க்கு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணாங்க. இந்த எப்படி சூஸ் பண்ணாங்கன்னா, ஓட்டிங் வச்சு சூஸ் பண்ணாங்க. மிஸ்ஸு ரேண்டமாக பாய்ஸில் நேம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்களும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொன்னாங்க. ஓட்டிங்லாம் வச்சு கிளாஸ் லீடரை சூஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் கிளாஸ் லீடர். ரேண்டமாக நேம் கால் பண்ணாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை நிற்க சொன்னாங்க. கொஞ்சம் பேர், மொத்தமாக 3 பேர் நின்னாங்க. அதில் ஒருத்தவங்களுக்கும் ஓட்டிங் வச்சுட்டு கடைசியாக எனக்கு ஓட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போது கேர்ள்ஸில் யாரெலாம் என்ன நிற்க சொன்னாங்களோ அவங்க மட்டும்தான் கை தூக்குனாங்க. மிச்ச கேர்ள்ஸ்லாம் கை தூக்கவே இல்லை. எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அவங்கெல்லாம் 6th ஸ்டாண்டர்ட் அப்போது பக்கத்து செக்ஷன். இந்த வாட்டி என் கூட படிக்கிறாங்க. ஆனால் பாய்ஸ் சைடில் எல்லாருமே எனக்காக கை தூக்குனாங்க. எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. யாருடா அது சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் அங்கே இருந்தான். அந்த பையன் என் கூட ஆட்டோவில் வருவான். 6th ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது என் கூட ஆட்டோவில் வருவான். அந்த பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி எல்லோரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கடைசியில் நான் தான் அசிஸ்டன்ட் லீடராக சூஸ் பண்ணப்பட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படியே ஒரு மாதிரி கெத்தாக இருந்தது. யாருக்கு தான் பிடிக்காது? கிளாஸ் லீடர்னால் ஜாலியாக இருக்கலாம், பேசணும், பேசுகிறவங்க பேர் போர்டில் எழுதுறது, அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும் அந்த ஏஜில். எங்கள் ஸ்கூல் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்ததுனால நிறைய கிளாஸ்க்கு ஸ்பேஸ் இல்லாமல் வேறு ஒரு பில்டிங்கில் ஆக்குப்பை பண்ண வச்சாங்க. 7th A 7th B பக்கத்தில் இல்லை. 7th A ஒரு பில்டிங்கு, 7th B செப்பரேட்டாக ஒரு பில்டிங்கில் இருந்துச்சு. அதனால் டாரதி பக்கத்து கிளாஸில் நான் இல்லை. ஸோ பிரேக் அப்போ தான் நான் டாரதி தேடி போனேன். அவள் மாட்டுக்கிட்டு என்ன பக்கத்து கிளாஸில் தான் இருப்பேன்னு சொல்லி தேடி போயிட்டு இருந்திருக்கா. அப்படியே தேடி தேடி டைம் ஆயிடுச்சு. பிரேக்கும் முடிஞ்சிருச்சு. பேசவே முடியல. 2 பீரியடுக்கு அப்புறம் லஞ்ச் பிரேக் அப்போ தான் நானும் அவளும் பார்த்து பேசணும். அவள் ரொம்ப எக்ஸைட்டடாக என்கிட்ட உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், என்ன நடந்துச்சு தெரியுமா, ரொம்ப ஆர்வமாக சொல்ல வந்தா. சொல்லுடி, என்னாச்சு? நானும் அதே மாதிரி உன்கிட்ட விஷயம் சொல்லணும், ஆனால் நீ ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு நான் சொன்னேன். நான் தான் என் கிளாஸ்க்கு அசிஸ்டன்ட் கிளாஸ் லீடர் அப்படின்னு டாரதி சொன்னான். அதை கேட்டு எனக்கு ரொம்ப ஷாக்கு. நானும் சொன்னேன், நானும் தான் நீ என் கிளாஸ்க்கு அசிஸ்டன்ட் கிளாஸ் லீடரு. எங்கள் 2 பேருக்கும் அதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா அடிக்கடி ஏதாச்சும் மீட்டிங்ஸ் வைப்பாங்க, கிளாஸ் கட் அடிக்கலாம், ஜாலியாக இருக்கும். பார்த்ததுக்கு டாரதி கூட இருக்கலாம். 1 வீக் கழிச்சு அசம்பிளியில் எல்லா கிளாஸோட அசிஸ்டன்ட் லீடர், கிளாஸ் லீடர் எல்லாரையும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு பேட்ச் இஷ்யூ பண்ணாங்க. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாள்னால எங்களை அடிக்கடி ஆஃபீஸ் ரூமுக்கு கூப்பிட்டாங்க. ஏன்னா அட்டெண்டன்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு சாக் பீஸ், டஸ்டர், ஒர்க் புக்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ நிறைய கிளாஸ் கட் பண்ணோம், நானும் டாரதியும்.
கொஞ்சம் மாசத்துல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சதுனால எல்லாருக்கும் ப்ராப்பரா கிளாஸ் அலோகேட் பண்ணாங்க. அப்படி அலோகேட் பண்ணும்போது எங்க கிளாஸு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்துச்சு. 7th ஏ செக்ஷன் பக்கத்துலயே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா சம்டைம்ஸ் எக்ஸாம் டைம்ல, டெஸ்ட் டைம்ல கிளாஸ் வெளியில உட்கார வைப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து டாரத்திய பார்க்கலாம், பேசலாம். அதே மாதிரி தான் அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு வேற பீரியட், அவளுக்கு வேற பீரியட். பட் 2 கிளாஸ்லுமே யாரெல்லாம் வெளியில உட்காந்து படிக்கலாமோ படிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நான் எதர்ச்சியா வெளியில புக் எடுத்துட்டு வந்தேன். பார்த்தா டாரத்தியும் வெளியில இருந்தா. மிஸ் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து படிக்கலாம், ஒரு அப்ஜெக்ஷனும் இல்ல. ஆனா பொறுமையா படிங்க, சத்தம் போடக்கூடாது அப்படின்னு வார்ன் பண்ணாங்க. ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கிட்ட வரதுனால படிக்கிறதுக்கு டைம் கொடுத்தாங்க. பக்கத்து கிளாஸ் கூட உட்காந்தும் படிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இதுதான் சான்ஸுன்னு நான் டாரத்தி கூட உட்காந்து படிக்கலான்னு பிளான் பண்ணேன். அவளோட ஃப்ரெண்ட்ஸ் என் கிளாஸ்ல கொஞ்சம் பேர் இருக்காங்க. இதுதான் சான்ஸுன்னு அவ ஃப்ரெண்ட்ஸும் அவ கூட போய் உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் அப்பயாச்சும் டாரத்தி என்னை கூப்பிடுவான்னு பார்த்தேன், எனக்கு கூப்பிடவே இல்லை. எனக்கு அதை பார்த்ததும் செம்ம கடுப்பாயிடுச்சு. நான் அதனால அவ கூட பேசவே இல்லை. எனக்கு அவ்வளோ கோவமா இருந்தது. 1 வீக் கழிச்சு சாட்டர்டே ஒர்க்கிங் டே வச்சாங்க. ஹாஃப் டே தான். எனக்கு தெரியும் எப்படியும் அவ வந்து ஆஃப்டர்நூன் ஆட்டோல வருவான்னு. ஆட்டோல வரப்ப கூட என்கிட்ட பேசவே இல்லை. அவ மாட்டு அவளோட தங்கச்சி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட உட்காந்து அந்தாக்ஷரி விளையாடிட்டு இருந்தா. அவ தங்கச்சி தான், அக்கா நீங்களும் வாங்கக்கா விளையாடலாம் அப்படின்னு என்னை கூப்பிட்டா. எனக்கு அவன் மேல இருக்க கடுப்புல நான் விளையாட வரல, நீங்களே விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு எங்க ஆட்டோ டிரைவர் சொன்னாரு, நாளைக்கு நான் அவங்க வரமாட்டேன், எனக்கு ஊருக்கு போற வேலை இருக்கு, அதனால நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க பேரண்ட்ஸ் கூட ஸ்கூலுக்கு போங்கன்னு சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் டே ஈவினிங் செம்ம மழை. கேண்டீன் பக்கத்துல ஒரு ஷெட் இருக்கும், அங்கதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மழை பெஞ்சதுனால எங்க அம்மா வந்து என்னை பிக்கப் பண்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. அந்த டைம்ல தான் தாரத்தையும் அவ ஃப்ரெண்டும் அங்க வந்திருந்தாங்க. அவ அன்னைக்கு வீட்டுக்கு நடந்து போறதான் பிளான் போல. அவங்க 2 பேரும் ரெயின் கோட் மாட்டிட்டு நின்னுட்டு இருந்தாங்க. அப்போ ஷீபா வந்து என்கிட்ட வீட்டுக்கு எப்படி போறதுன்னு தெரியல, மழை வர பெய்யுது, நாங்க ரெயின் கோட் வச்சிருக்கோம், ஆனா பேக் நனைஞ்சிரும், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்போதான் என்கிட்ட டாரதி பேசினா, இன்னும் எவ்வளவு நாள் தான் என் கூட பேசாம இருக்க போற? நான் சொன்னேன், ஆமா அன்னைக்கு தான் படிக்கிறதுக்கு வெளியில உட்கார்ந்திருந்தோம், நீ என்ன கூப்பிடவே இல்ல. டாரதி சொன்னா, ஏய் நான் என்ன பண்றது, அவங்க வந்துட்டாங்க, என்னால எதுவும் சொல்ல முடியல. நான் சொன்னேன், அவங்க வந்தா என்ன, நீ என்னையும் கூப்பிட்டு இருந்திருக்கலாம்ல. அதுக்கு டாரதி பதில் பேசவே இல்ல. அவ என்னை பார்த்து, சாரி, இனிமே இப்படி பண்ண மாட்டேன், இப்பயாச்சும் பேசு என் கூட அப்படின்னு சொன்னான். நான் எதுவும் பெருசா ரெஸ்பாண்ட் பண்ணல. எங்களுக்கே தெரிஞ்சது இதெல்லாம் ஒரு ரீசனு இதுக்காக பேசாம இருந்தோன்னு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், என்கிட்ட 2 பெரிய கவர் இருக்கு, நீங்க புக்ஸ் எல்லாம் அது உள்ள வச்சு அப்படியே டைட்டா பேக் பண்ணிக்கோங்க, மழையில புக்ஸ்லாம் நனையாது, நீங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் சரின்னு என்கிட்ட இந்த கவரை வாங்கி போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல நாங்க சகஜமா பழக ஆரம்பிச்சோம். கொஞ்ச நாள் கழிச்சு ஆனுவல் எக்ஸாம் கிட்ட வந்துச்சு. எக்ஸாம் வைக்கிறதுக்கு முன்னாடி போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க. அதனால இருக்கிற பீரியட்லாம் எங்களை உட்காந்து படிக்க சொன்னாங்க. அன்னைக்கு ஒரு ஆஃப்டர்நூன் அப்போ கிளாஸ்க்கு வெளியில படிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அதே டைம்ல தான் பக்கத்து கிளாஸும் வெளியில உட்காந்து படிக்கலாம்னு சொல்லிட்டாங்க போல. நான் டாரதியை பார்த்தேன். அவ பார்த்து என்னை கூப்பிட்டா, வா நம்ம 2 பேரும் ஒண்ணா உட்காந்து படிக்கலான்னு. கொஞ்சம் பேர் குரூப்பா உட்காந்து படிச்சாங்க. ஆனா நானும் டாரதி மட்டும் அன்னைக்கு தனியா உட்காந்து படிச்சோம். நாங்க நினைச்சோம் பேசிட்டு இருப்போம், படிக்க மாட்டோம்னு. பட் அவ கூட உட்காந்து படிக்கும்போது நான் ஒரு கொஸ்டினை அவ்வளோ நேரம் எடுத்துப்பேன் படிக்கிறதுக்கு. அது சேர்ந்து படிச்சதுனால நாங்க 2 பேருமே சீக்கிரமா படிச்சு முடிச்சிட்டோம். என்னதான் நாங்க வேற வேற கிளாஸ் இருந்தாலும் கிடைக்கிற டைம்லலாம் நாங்க ஒண்ணா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், விளையாடுவோம், நல்லா விளையாடுவோம்.
நல்லா கதை பேசுவோம். இப்படி தான் இந்த 7th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா போச்சு. அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்துச்சு. எக்ஸாம் டைம்ல ஆஃப்டர்நூன் அப்போ அவ ஆட்டோல வருவா. ஸோ ஆட்டோல எப்பயுமே பேசிட்டே போவோம். ஏதாச்சும் விளையாடிட்டு போவோம். இப்படி தான் போயிட்டு இருந்தது. நாங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்றப்போ எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா நாங்க க்ளோஸ் ஆனோம். எக்ஸாம் லாஸ்ட் டே வந்துச்சு. அன்னைக்கு நான் ஆட்டோ டிரைவர லேட்டா வர சொல்லிட்டோம். நாங்க எல்லாரும் பாட்டில்ல தண்ணி புடிச்சு, இங்க் மிக்ஸ் பண்ணி எல்லாம் ரெடியா வச்சிருந்தோம். எக்ஸாம் முடிஞ்ச கையோட நாங்க கேன்டீன் பக்கத்துல இருக்க ஷெட்டுக்கு அசெம்பிள் ஆக பிளான் பண்ணோம். ஆனா, அங்க டீச்சர்ஸ் அன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்க. நாங்க எப்படியோ எல்லாரும் கெஞ்சி கேட்டு அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்குனோம். அவங்க இந்த ஸ்பேஸ்க்குள்ள தான் நீங்க இருக்கணும். வேற எங்கேயும் போய் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க எல்லாருக்கும் ஒரே குஷியாயிடுச்சு. நாங்க நாங்க எல்லாரும் காசு போட்டு கேன்டீன்ல சம்சா, கிரீம் பன்னு என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு, சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டோ அங்கிள் வந்துட்டாங்க. நானும் டோரத்தியும் அப்படியே ஃபன் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருந்தோம். அப்புறம் அவ ஸ்டாப் வந்ததும் இறங்கிட்டா. இந்த 7th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா இப்படிதான் போச்சு. நெக்ஸ்ட்டு நாங்க 8th ஸ்டாண்டர்ட். இந்த வருஷமாச்சும் நாங்க ஒரே கிளாஸ் இருப்போமா? இல்லையா? அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் காதல் டைரி.